உன்னை உயர்த்தி அதுல நம்ம ஆட்சியர் ஐயா அவர்களே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நம் பள்ளிகளில் உயர்வுக்கு படி என்பதை நம் மாவட்டத்தில் 96% மேல உயர்த்திருக்கிறோம் அப்படின்னு ஐயா பேசும்போது சொன்னாங்க. நம் பள்ளியில் உயர்வுக்கு படி என்பதை 100% நிறைவேற்றிய நம்முடைய முதுகலை ஆசிரியர், இயற்பியல் முதுகலை ஆசிரியர் அவர்களுடைய பாதத்துல 100% நிறைவேற்றி இருக்கிறாங்க. திருமதி மரகதம் முதுகலை ஆசிரியர் இயற்பியல் அவர்களுக்கு ஐயா உங்களது கைகளின் மூலம் இந்த அவார்டை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள் மேடம். நன்றிகள் ஐயா. மேடம் கணிதத்துறையில் 100% தேர்ச்சி, +2 மதிப்பெண் சராசரி உயர்வு திருமதி தேவி சுக்லட்சுமி முதுகலை ஆசிரியர் கணிதம். அதாவது இவர்கள் சென்ற ஆண்டு நம் பள்ளியில் முதுகலை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியராக இருந்தவர். இப்பொழுது விருதுநகர் மாவட்டத்தில் தலைமை ஆசிரியராக இலுப்பையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் அவர்கள். வாழ்த்துக்கள் மேடம். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக பொது தமிழில் 100% தேர்ச்சி, +2 மதிப்பில் சராசரி உயர்வு திருமதி கற்பகவல்லி முதுகலை ஆசிரியர் தமிழ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தது பொது தமிழ் பிளஸ் சிறப்பு தமிழ் என 2 பாடத்தில் 100% தேர்ச்சி, சிறப்பு தமிழில் மதிப்பெண் சராசரி உயர்வு இரட்டை சதம் திருமதி சூரியகலா முதுகலை ஆசிரியர் தமிழ். அடுத்தது வணிகவியல் பிளஸ் கணக்கு பதிவியல் என 2 பாடங்களில் 100% தேர்ச்சி, இரட்டை சதம் அடைத்த முதுகலை ஆசிரியர் வணிகவியல் திரு அன்பழகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்தது வரலாறு பிளஸ் புவியியல் என 2 பாடங்களில் 100% தேர்ச்சி, இரட்டை சதம் அடித்த திருமதி வேல்வெளி அவர்கள் முதுகலை ஆசிரியர் வரலாறு மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தது கணினி அறிவியல் பிளஸ் கணினி பயன்பாடு இரட்டை சதம் திருமதி டி ஜாக்குலின் முதுகலை ஆசிரியர் கணினி அறிவியல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக வேதியியல் பாடத்தில் 100% தேர்ச்சி திரு சாமுவேல் ராஜா முதுகலை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்தது உயிரியல் பாடத்தில் 100% தேர்ச்சி திருமதி பிரபாவதி அம்மா பாப்பாத்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன், முதுகலை ஆசிரியர். அடுத்து வேளாண் அறிவியல் பாடத்தில் 100% தேர்ச்சி திருமதி சு முருகலட்சுமி முதுகலை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வேளாண் அறிவியல். அடுத்து வேலை வாய்ப்பு திறன் பாடத்தில் 100% தேர்ச்சி திருமதி செந்தில் குமாரி முதுகலை ஆசிரியர். இவர்களை சொல்லியே ஆக வேண்டும். சென்ற ஆண்டு நம் பள்ளிக்கு டெப்டேஷனில் வந்தவர்கள் மிகச் சிறப்பாக தன் பணியை நிறைவேற்றி 100% தேர்ச்சி அளித்தவர்கள். இந்த ஆண்டு ஊருக்கு அருகிலேயே சென்று விட்டார். நன்றி ஐயா. அடுத்ததாக பொருளியல் பாடத்தில் 100% தேர்ச்சி திருமதி ராஜேஸ்வரி முதுகலை. அடுத்தது தமிழில் 100% தேர்ச்சி, சராசரி உயர்வு பட்டதாரி ஆசிரியர் திருமதி சிவகாமி. இவர்கள் இப்பொழுது பணி மாறுதலில் பக்கத்து ஊருக்கு சென்று விட்டார்கள். சிறுவைகுண்டத்திற்கு சென்ற ஆண்டு நம் பள்ளியில் தமிழாசிரியராக இருந்தவர். அடுத்த கணித பாடத்தில் பட்டதாரி ஆசிரியர் 100% திருமதி செல்லாராணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்தது ஆங்கில பாடத்தில் 100% தேர்ச்சி திருமதி திரு ஜெயவகிலன் ஆங்கிலம் கணித ஆசிரியர் செல்லாராணி. அடுத்து ஆங்கில ஆசிரியர் திரு ஜெயவகிலன் அவர்கள் ஆங்கிலம். நன்றி ஐயா. அடுத்தது அறிவியல் பாடத்தில் 100% தேர்ச்சி திருமதி ரேவதி பட்டதாரி ஆசிரியர் அறிவியல். நன்றி ஐயா. இத்துறைக்கு மேலும் மாணவர்களுக்கு மிக 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 பிடித்தமான விளையாட்டு துறையில் மிக அற்புதமான சாதனைகளை நிகழ்த்தி என் மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றிய இந்த இரட்டையர்களுக்கும் நீங்கள் விருது வழங்கி கௌரவிக்க வேண்டுகிறோம். திரு ரவீந்திரகுமார் மற்றும் திரு சுப்பாராஜ் என் பள்ளியின் டிஇடி வீரர்கள், வீராங்கனைகளையும் வீரர்களையும் உருவாக்கிய நல்லுள்ளங்கள். இருவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். மற்றும் மாணவர்கள் பொதுத் தேர்வில் சென்ற ஆண்டு 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு கா ஹப்சா பாத்திமா, 12th B
அவளுக்கு பதிலாக அவளுடைய அம்மா வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 12th B கேஷும் ஷீல்டும். நன்றிகள் ஐயா. அடுத்தாவது 12th இரண்டாம் இடம் ச கார்த்திகா 12C. மூன்றாம் இடம் மா மகாலட்சுமி 12B. மகாலட்சுமிக்கும் அவங்க அம்மா வந்திருக்கிறாங்க. அடுத்து 10ஆம் வகுப்பில் முதலிடம் ச கனகலட்சுமி 10A. சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பு 10A கனகலட்சுமி. இரண்டாம் இடம் கா காளீஸ்வரி 10th B. மூன்றாம் இடம் பா சீதாலட்சுமி 10A. இரண்டாம் இடம் காளீஸ்வரி, மூன்றாம் இடம் பா சீதாலட்சுமி. நன்றிகள் ஐயா, மிக்க நன்றி. எப்ப பாக்குறியா தெரியல, ஆனா நாங்க கண்டிப்பா வந்துருன்னு சொல்லிதான். ஆனா லீவு போடாம சந்தோஷமா வருகிற மாணவர்களும் இருக்காங்க. அதுல சென்ற ஆண்டு பள்ளிக்கு விடுப்பே எடுக்காத மாணவர்களுக்கு தங்கள் கைகளால் பரிசுகளை கொடுப்பதில் நாங்களும் சந்தோஷம் அடைகிறோம். சென்ற ஆண்டு 6ஆம் வகுப்பில் விடுப்பே எடுக்காத மாணவர்கள் 6ஆம் வகுப்பு ஏ பிரிவை சேர்ந்த இசை சுவேதா, சுபாலட்சுமி 2 பேரும் ஓடி வாங்கடா, ஓடி வாங்க. 7ஆம் வகுப்பு பரதீஸ்வரி சல்மா ஆசிஃபாவுக்கு பதிலாக அவருடைய தங்கை. ஓடிவா ஓடிவா. இங்க பாரு இசை சுவேதா, இங்க பாரு பாப்பா வாங்க இசை வாழ்த்துக்கள், நன்றிகள் ஐயா. அடுத்ததாக 7ஆம் வகுப்பு வரதீஸ்வரி அண்ட் சல்மா ஆசிஃபா. அடுத்து 8ஆம் வகுப்பு ஜே ஜெரியா ஜோயல் சே சூரியதேவ். ஓடிவாங்க ஓடிவாங்க ஓடிவா. ஜெரியா ஜோயல் சூரியதேவ். அடுத்த 9th வே சரண்யா கோபிகா. அப்புறம் மாத்திக்கலாமா? மா அபிநயா, எஸ் கவிதா, சு அனுசியா, ஜா செரின் வென்சியா. ஓடிவாடா. அர்ஜுனன் ஓடிவாடா, ஓடிவா. வேல்தாய் அர்ஜுனன். 7ஆம் வகுப்பு திவ்யா ஈழ அரசு. ஓடிவா திவ்யா ஈழ அரசு. 8ஆம் வகுப்பு ஜான்சி ராணி காயத்ரி. ஓடிவா ஜான்சி ராணி காயத்ரி. 10th சின்னத்தாயம்மாள் கனகலட்சுமி மகாவர்ஷினி பூர்ணிகா சீதாலட்சுமி சுஸ்மிதா தினேஷ். ஓடிவா சின்னத்தாயம்மாள் கனகலட்சுமி. இப்ப 11th இருப்பீங்க. மகாவர்ஷினி பூர்ணிகா சீதாலட்சுமி சுஸ்மிதா தினேஷ். பி சி அபிநயா, அதாவது சென்ற கல்வியாண்டுல 10th B. சரியாமா? சி அபிநயா, கிருஷ்ண தேவகி, சுஷ்மா, தமிழ் கொடி, மகேந்திரன். அடுத்து சென்ற கல்வியாண்டில் 10th C படிச்ச மாணவங்க எஸ் கனகலட்சுமி, கே மகேஸ்வரி, எம் மாரிச்செல்வி, ஏ ராசாத்தி, பி சந்தனபாண்டி, எஸ் வசந்தகுமார். அடுத்து 11th A
சென்ற கல்வியாண்டில் 11th A படித்த மாணவர்கள் மா அரசி, ஜே செல்வநிலா. 11th B வந்து மா அபிநயா, எஸ்தர் ராஜாத்தி, மா கனிமொழி, ஆ சுமதி, ரா அண்ணாவி முத்து. சென்ற கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு A பிரிவை சார்ந்த மாணவர்கள் ஆ அண்ணாள், ஆ நித்யா, பே வெண்ணிலா, சோ காளிபாண்டி. 12th A மாணவர்கள். அடுத்ததாக 12th B து அமுதா, 12th D சி அருண்பிரியா, வே கார்த்திகா, சே மாரியம்மாள், சோ தனுஜா. 12ஆம் வகுப்பு இ பிரிவு மாணவர்கள் சே தேவி, மு திவ்ய தர்ஷினி, க மனோ சித்ரா. தேவி பிரியாவுக்கு பதிலாக அவருடைய அம்மா. நன்றிகள் ஐயா. தலைவி அவர்கள் தங்கள் செலவிலேயே இந்த பேட்டை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. சேடும் அயனார் நன்றி ஐயா. உங்களுடைய அயராத உழைப்பிலும்
ஆரம்பிக்கும் போதே வீடு நல்லா இருந்தாதான் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நமக்கு இது நம்ம வீடு சுத்தமா இருக்கு அப்படிங்கிறதுக்கும் முழு முதற் காரணம் அவங்கதான். இப்ப அவங்க மட்டுமே இதை செய்ய முடியாது இல்லையா? அவங்களுக்கு பின்னால் அவங்க நிழல் மாதிரி இருக்கக்கூடிய அவங்க கணவரும் சேர்ந்துதான். இவங்க தலைவி ஓடி வாராங்களோ இல்லையோ, தலைவர் ஓடி வந்து ஸ்கூலுக்கு என்ன செய்ய ஆனா அப்புறம் அவங்களுக்கு சொன்னேன், எங்க நியூ பில்டிங்ல ஒரு பைப் லைன் உடனே செஞ்சு கொடுத்துருதேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கும் சேர்த்து நான் முதல்ல என்ன செஞ்சிடறேன், நன்றியை சொல்லிடுறேன். இப்படி என்னென்னவோ நான் ஏற்கனவே இவங்களை சொல்லுவேன், ஏவா மக்கள் மூவா மருந்து. ஒரு தாய் அப்படி உட்கார்ந்துட்டு தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது பிள்ளை ஓடி வந்து தண்ணி கொடுக்கலையா? அதேதான் நம்ம பேரூராட்சி மன்ற தலைவரும் அவர்களுடைய துணைவரும் நமக்கு அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களை இப்பொழுது உங்களுக்கு சிறப்புரையாற்ற வருக 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 என மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு நினைவு பரிசும் தந்தே ஆக வேண்டும் என்று நம் பள்ளியின் சார்பாகவும் இருக்கிறோம். சோ உங்களுடைய சிறப்புரையை ஆற்றுங்கள். மதிய வணக்கம். எல்லாரும் பசிக்கிற நேரம், அதனால் என்னுடைய உரையை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். என்னை இந்த ஆண்டு விழாவிற்கு அழைத்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மாணவியர்களுக்கும் மற்றும் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள் அவர்களுக்கும் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் அருமை சகோதரர் ராமசுப்ரமணியன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிறப்பான ஒரு கதையை நமக்கெல்லாம் எடுத்துரைத்து நம்மளை கலங்க வைத்து விட்டார் என்பதுதான் சொல்ல வேண்டும். மிக அழகாக அவர் வாழ்வில் நடந்த ஒரு முறையை அற்புதமாக சொல்லி முடித்தார். இந்த தருணத்தில் அவருக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னை சிற்றுரையாற்ற அழைத்த ஆசிரியர் பெருமக்கள் நன்றி கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். சிற்றுரை ஆட்சியமைக்கு நன்றி. பட் இன்னும் கொஞ்சம் நீங்க பேசி இருக்கலாம். ஏன்னா செய்யறவங்க நிறைய சொல்லும் போதுதான் அது மாணவர்களின் மனதில் இன்னும் நிறைய எண்ணங்களை நல் எண்ணங்களை தோற்றுவிக்கும். அப்புறம் நாங்க உங்களுக்கு நினைவு பரிசு வழங்க ஆசையோடு ஆவலோடு உங்களுக்கு நம்மளுடைய விளையாட்டுத்துறை ஆசிரியர் சுப்பராஜ் அவர்கள் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற அந்த மாற்றுத்திறனாளி மாணவி முத்துச்செல்வி ஷார்ட்புட் அதில் பங்கு கொண்டார். அவருடைய ஆர்வத்தை பாராட்டி அவர்களுக்கு இந்த சிறப்பு பரிசானது நம்மளுடைய பேரூராட்சி தலைவி அவர்கள் முன்னிலையில் இந்த பொழுது வழங்கப்படுகிறது. மாணவிக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் பெற்று கௌரவிக்கிறார்கள். இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க சார். இப்போ வந்து நமக்கு அசோக் பிரபாரன் சார் வரல, வந்திருந்தா அவங்களுக்கு வந்து மிக மிக ஒரு தாய் உள்ளம் படைத்த அவர். ஆனா அவர் போலீஸ்காரன்லாம் சொல்ல முடியாது, அவர் ஒரு ஆசிரியர் தான். ஏன்னு கேளுங்க, 40 பக்கம் நீ எழுதியிருந்தாலும் 4 தப்பு எங்க கண்ணுக்கு படார்னு பட்டுரும். அது மாதிரி தான் சார் கூட்டிட்டு போகும்போது எந்த ஒரு சின்ன 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 விஷயங்கள் கூட தவறுதலாக நடந்துடக்கூடாதே அப்படின்னு கூட்டிட்டு போனவர். அதுக்கடுத்த மாதிரி நம்ம உச்சி மகாலி சார், நம்ம மாணவர்கள் வானத்தில் பறந்தே ஆக வேண்டும். நம்ம அப்துல் கலாம் ஐயா தான் சொல்லுவாரு, எங்களுடைய சயின்ஸ் ஆசிரியர் வந்து பறவை பறக்கதை கூட்டிட்டு போய் காட்டினாங்க, அதனால நாங்க ஏரோப்ளேன் வந்து செய்யறதுக்கு கத்துக்கிட்டேன் அப்படின்னு. அந்த ஏரோப்ளேனை அதுல ஏறி மாணவர்கள் சென்றால் மேலிருந்து கீழே பார்க்கும் போது இங்க இருக்கக்கூடிய பூமியின் வடிவங்கள் எப்படி தெரியும் என்பதை நம் மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாணவர்களை பார்த்து அடுத்த ஆண்டு நாமளும் அதுல போகணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தவர் சமூக ஆர்வலர். அதாவது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு மாமனிதர், உயர்ந்த உள்ளம் கொண்டவர். அவர்களை இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் அவர்களை மேடைக்கு வருமாறு, மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு பள்ளியின் சார்பாக அன்போடு 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 அழைக்கின்றேன். கற்றுக்கணும் பார்த்துட்டு டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. அதேதான்.
என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்ற வள்ளுவன் குரலுக்கு இணங்க இந்த பள்ளியின் என்னை ஆரம்பித்த இடமும் இந்த பள்ளிதான். என்னை விளையாட்டிலும் சரி, கல்லூரி வாழ்க்கையிலும் சரி, படிப்பிலும் சரி, இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசு மேல்நிலைப்பள்ளி என்பதை நாங்கள் அன்பு மாணவர்களே, பசி அழைக்கின்றது, எனக்கும் தெரிகிறது. உங்களுக்கு பசித்தால் நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பு நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்களுக்காக மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்நாட்டின் பொன்னான முத்துக்கள் சிதறி கிடக்கின்றன, ஒன்றிணைந்தால் ஆபரணங்களாக மாற்றப்படுகின்றன. உங்களுடைய ஒவ்வொரு சிரிப்பும் இன்னும் ஓரிரு ஆண்டுகள், இந்த ஓரிரு ஆண்டுகள் நீங்கள் எந்த மாதிரி உங்களுடைய கல்வியை கற்றுக்கொள்கிறீர்களோ அதை பொறுத்துத்தான் வாழ்க்கை அமைகின்றது. நான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் பேசியதை நான் மதிப்பு கொடுத்து வரவேற்கிறேன். ஏனென்றால் தொடர்ந்து படி தூத்துக்குடி அவருடைய அலுவலக வாசல் எழுதப்பட்ட வாசகம் அது. தொடர்ந்து படி தூத்துக்குடி. நானும் ராமசுப்ரமணியன் ஹெச்எம் எல்லாம் போய் கலெக்டர் பார்க்கும்போது அவர் என்ன பேசினாரோ அதுதான் அன்னைக்கு கேட்டார். எத்தனை குழந்தைகள் வந்து காலேஜுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு. மாணவ செல்வங்களே, மழையும் சரி வெயிலும் சரி கிடைக்கும் போது அனுபவித்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் வழிகாட்டிகளும் அப்படித்தான். வழிகாட்டிகள் எப்போதும் கிடைப்பதில்லை. அந்த வழிகாட்டுதலை சரியாக பயன்படுத்திக் கொண்ட மாணவர்கள் உயர்ந்து செல்கிறார்கள். நான் அன்று சொன்னதுதான், கல்விக்கு பணம் என்பது முக்கியமில்லை என்பதை நானும் சொன்னேன், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் சொன்னார்கள். அதான் உண்மை. நீ கற்றுக்கொண்டால் வளர்ந்து விடலாம். என் அன்பு செல்வங்களே, இந்த பள்ளியிலிருந்து உருவான செல்வங்கள் கணக்கற்றவர்கள். என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்து படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பசி அழைக்கின்ற நினைக்கிறேன். பசியின் வேகத்தில் வார்த்தைகள் துடிக்கின்றன. துடிப்புக்கு மரியாதை கொடுத்து மதிப்புமிக்க நண்பர்களுக்கு நான் இத்துடன் என் உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதற்காக மிக்க நன்றி.
எதிர்பார்க்கும் விளையாட்டு போட்டிகளில் எந்த அணி முதலில் வந்திருக்கு அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல போறேன். உனக்கே தெரியும் அப்படிதானமா? எந்த அணி வெற்றி பெற்று இருக்கு? முல்லை அணி அப்படிதானே? முல்லை அப்படின்னாலே விளையாட்டு மைதானம் தான். ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது தமிழர்களின் வீர விளையாட்டுகளுள் ஒன்று. அந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது முல்லை நிலத்திற்குரியது தான். அதை சரியாகவே இந்த இடத்துல உடற்கல்வி ஆசிரியர்கள் பயிற்சி கொடுத்து பிள்ளைங்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, வெற்றி பெற செய்திருக்காங்க. முல்லை திணைக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த முல்லை அணியில் இருக்கும் மாணவர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சாம்பியன் லீடர் முல்லை திணையில் உள்ள லீடர் அவங்க மட்டும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உடற்கல்வி ஆசிரியருமே முல்லை அணியை சார்ந்தவர் தான். நல்ல கரவொலி எழுப்பலாம். நேற்று நடந்த விளையாட்டு விழாவில் போட்டிகளில் முதன்மை அணியாக தேர்வு செய்யப்பட்ட திணை முல்லை திணை. சரியா? சரி, இவங்களுக்கு நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய வாரிசுதாரர் மருத்துவர் ராஜேஸ்வரி அம்மா பரிசு வழங்கி அவங்களை சிறப்பிக்கிறாங்க. நல்ல கரவொலி எழுப்பலாம். சுப்பராஜன் அவனுக்கும் பரிசு வழங்குறாங்க. வாழ்த்துக்கள். நல்ல கரவொலி எழுப்பலாமா? 5 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளான். அதனாலதான் இவனை ஆண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டம் அப்படின்னா யாருன்னா 2 பேருக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. கார்த்திகா மகாரஞ்சனி. முல்லை அணியை சார்ந்த மாணவிகள் அவர்களுக்கும் சீல்டு கொடுத்து பாராட்டு வழங்கப்படுகிறது. நல்ல கரவொலி எழுப்பலாமா? உடற்கல்வியில் சிறந்த வெற்றியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள்மா. மகாரஞ்சனி உங்களுடைய பெயர். இந்த சாப்பாடு இடைவெளியின் போது 2 கவுண்டர்கள் இருக்கிறது. ஒன்று மாணவர்களுக்கானது, ஒன்று மாணவிகளுக்கானது. இருவருமே என்ன செய்யணும் அப்படின்னா தனித்தனியான வரிசையில் நிற்கணும். ஒவ்வொரும் தனித்தனியாக நிற்கணும். நின்று வாங்கிட்டு செல்லணும். ஒரே கூட்ட நெரிசலில் அப்படி நிற்கக்கூடாது. இடைவெளி விட்டு நின்று உனது மதிய அந்த உணவினை பெற்றுக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த டேபிளில் அமர்ந்து நீங்கள் வந்து பசியாற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அந்த இடத்துல ஒழுக்கத்தை மிகவும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். நன்றி.
பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காக்க போல பொட்டு கடந்து புழுதி கடந்து தரிச கடந்து தரிச கடந்து நானும் அழகிரில்லை நானும் மறந்த கண்ணே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காக்க போல செக்க சகப்பி நெஞ்சிலிரடி கெட்ட சுடச்சி ஒட்டிரடி சார் நீங்கள் நான் அனுப்புகிறேன் போட்டா மதிய வணக்கம். இந்த நம்மளுடைய 76வது பள்ளி ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நமது கலெக்டர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. முதலில் அதற்கு உதவியாக இருந்த இறைவனுக்கு நமது நன்றி. நேற்றெல்லாம் மத்தியானத்துக்கு மேல திடீர்னு மழை,
இருந்தாலும் இந்த நேரத்தில் நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் ஒழுங்காக நடந்தது. அதற்காக இறைவனுக்கு நன்றி. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தன்னுடைய எல்லா பணிகளையும் மத்தியிலும் உங்களுக்கு சிறப்புரை ஆற்றி உங்களை ஊக்கப்படுத்தினார்கள். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம்பகவத் IAS அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே விதமாக முன்னிலை வகித்த மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் மற்றும் ADPC சார் அவர்கள், இன்னும் சார் ஆட்சியராக கலந்து கொண்ட இமான் சு மங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்திருக்கிறது. நமக்கு சிறந்த மதிய உணவு வழங்கிய வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய வாரிசுதாரர் டாக்டர் ராஜேஸ்வரி அவர்களுக்கும் அவர்களுடன் வந்திருந்த அவருடைய தாயார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரூராட்சி மன்ற தலைவி திருமதி S. சுப்புலட்சுமி ராஜதுரை அவர்கள் நம்முடன் கலந்து கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான சவுண்ட் சிஸ்டம் அந்த உதவியையும் செய்து கொடுத்து தேவையான உதவியை செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு P. காளியப்பன் சார், இன்னும் SMC தலைவி திருமதி லட்சுமி மேடம், பரணி இன்ஃப்ராடெக் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் S. சுப்பிரமணியன் சார் மற்றும் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். முன்னாள் மாணவர்களில் S. உச்சிமகாளி சார், ராமசுப்பிரமணியன் சார் மற்றும் ஷரீப் சார் இப்படி கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னும் மேடை அலங்கார வளைவுக்காக ஸ்பான்சர் செய்த திரு A. ஜலாலுதீன் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மாணவர்களுக்கான பரிசு பொருட்களை வழங்கி மறைந்த தலைமை ஆசிரியர் திரு மெடலிஸ்ட் ஆண்டனி அவருடைய மகன் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு P. லூயிஸ் இருதயராஜ் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டு விழா ஏற்பாடுகளுக்காக முன்னாள் மாணவர்கள் R. சிவசங்கரன் மற்றும் திரு C. ராமசுப்பிரமணியன் ஆகியோர் ஸ்பான்சர் செய்து விழா ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லாமல் மேடை அலங்காரம், போட்டோ, ரிப்போர்ட்டர்ஸ் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு வழிகாட்டியாக அமைந்த என்னுடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அதே விதமாக இப்பள்ளியின் கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்த அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்த ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற உதவி செய்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.